ஹலோ ஆல் வணக்கம் அகேன் இன்னொரு வீடியோ நானும் மாஸ்டரும். ஆனால் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஆஷஸோட தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஓட ப்ரிவ்யூ. 2-0 இங்கிலாந்து வந்து டவுனில் இருக்காங்க. 2 மேட்ச் ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாண்டை தம்சம் பண்ணி நாங்கள் தாண்டா கிங்கு, ஆஷஸ்னால் நாங்கள் தாண்டா லாஸ்ட்டு 10 இயர்ஸாக நாங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் இருந்து நாங்கள் வந்து புதுசாக கிரிக்கெட் விளாடுவோம், புதுசாக பேஸ்பாலு அது இதுன்னு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதில் இருந்து நாங்கள் வந்து மீண்டு வந்து ஆஷஸை நாங்கள் வந்து கம்பீட் பண்ணுவோம் அப்படின்னு இங்கிலாந்து டீமால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பற்றி நம்ம பேசுவோம். ஆஸ் அ இங்கிலீஷ் சப்போர்ட்டராக நான் வந்து அவர் சான்சஸ் லுக்ஸ் வெரி வெரி ப்ளீக் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சிரிக்காதீங்க மாஸ்டர். நீங்க முதல்ல கரெக்டான பிளேயிங் 11 எடுங்க, அதுக்கப்புறம் சான்சஸ் பத்தி பேசலாம். ஓகே, நான் எங்கள் டீமோட பிளேயிங் 11 சொல்கிறேன். English boys ready to roar for third test in Adelaide. Zach Crawley, the opener with Ben Duckett. Third, Oli Pope. Fourth, Joe Root. Fifth, Adiredi Harry Brook. Sixth, the best in the team, Ben Stokes. 7, Jamie Smith, wicketkeeper. 8, Will Jacks. 9, Bryden Cars. 10, Jofra Archer. 11, எனக்கு வந்து I'll go for Josh Tunk, but maybe I'm tempted to play Shoaib Bashir as well, just because it is Adelaide. அப்படியா? ம்ஹும். Any eyebrows raised? I could see நீங்க வந்து இல்ல, அவங்க கோச்சும் சொல்லியிருக்காரு, நாங்க பேட்டிங்லாம் இந்த செட்டில்டு டீம், நாங்க பேட்டிங்லாம் மாத்த மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. எப்ப மாத்துவாருன்னு தெரியல. ஓகேங்களா, அது அவர் தான் சொல்லணும். ஸோ அதாவது மேபி 5-0 போனதுக்கு அப்புறம் தான் பேட்டிங்ல நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரா என்னன்னு தெரியல. அவரையே மாத்துறது தான் பிளான். நீங்க யாரையும் மாத்த மாட்டேங்கிறீங்க, அதனால உங்களை மாத்துறது தான் பிளான். ECBயோட பிளான் அதுதான். சரி, ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் பேட்டிங் லைனப். பட் பவுலிங் வந்து அடிலைடு வந்து இட் வில் கிவ் சம் சப்போர்ட் ஃபார் ஸ்பின்னர். கண்டிப்பா. ஓகேங்களா, அதனால வந்து அப்ப நீங்க வந்து ப்ராப்பர் ஸ்பின்னர் வச்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்க வில் ஜாக்ஸ் எனக்கு புரியுது, பேட்டிங் ஆல்ரவுண்டருங்கிறனால அவரை ப்ரிஃபர் பண்றீங்க. பட் ஆனா இந்த கடைசியா 2-3 வருஷமா ஷோயப் பஷீர் அவரை வந்து இதுக்காண்டி, இந்த சுச்சுவேஷனுக்காண்டி தானே ட்ரெயின் பண்ணி வளர்த்து வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்பதான் எடுக்க போறீங்க? இந்த மேட்ச்ல எடுக்கலன்னா சிட்னி மட்டும்தான். அப்பனா அதான் நான் சொன்னல மாஸ்டர், லைக் ஜாஷ் டங்குக்கு பதில் ஜாஷ் டங்கு கண்டிப்பா வேணும் சார். உங்களுக்கு எப்படியும் 3 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் வில் ஜாக்ஸுக்கு பதில் வந்து ஒரு ஸ்பின்னரா ஆடுங்க அப்படிங்கிறீங்களா? ஆல்ரெடி எங்க பேட்டிங் வந்து நாங்க 2 நாள் கூட எங்களால ஆட முடியல. நீங்க வில் ஜாக்ஸ், அதை தான் நானும் சொல்ல வர்றேன். நீங்க மேல 7 பேரை வச்சு அவங்க அடிக்காத வில் ஜாக்ஸ் அடிச்சு ஜெயிச்சிட போறாரா? அப்படி சொல்றீங்களா? ஆமா, நாங்க மேல பெரிய பிளேஸ் தான் இருக்கோம். ஆலி போப், பென் டக்கெட்லாம் இல்ல, ஏன்னா ஷோயப் பஷீர் வந்து இந்த மேட்ச்லயும் 5th மேட்ச்ல விளையாடலன்னா இந்த டூர்ல ஃபுல்லா தண்ணி தான் தூக்க போறாரு. மேக் மை ட்ரிப். ஸோ அதனால அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஸ்டோக்ஸுக்கு வந்து ப்ரிஃபரபிள் வந்து பஷீர் தான். ஆனா அவங்க வந்து ஜாக்ஸ் வந்து ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டாங்க. அதுபோக நீங்க சொன்ன மாதிரி நெகட்டிவா யோசித்தாங்கன்னா இப்படிதான் போவாங்க. இந்த மாதிரி ஓகே, நமக்கு லோயர் ஆர்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதான 11 பேரும் ரன் எடுக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப வில் ஜாக்ஸ் கூட தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்ச பஷீர் வந்து நீங்க வந்து பர்ஃபெக்டா வந்து ஒரு அனலிஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்து, அதுவும் நீங்கள் ஆப்போசிஷன் கேம்புக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள், நீங்கள் இங்கிலாந்து டீமு இப்படி இருந்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஃபைட்டுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் ஆப்போசிட்லாம் கிடையாது சார், நான் நியூட்ரல். நான் வந்து இங்கிலீஷ் ஃபேன் சப்போர்ட்டரா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எங்கள் டீம் எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு வந்து பவுலரே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் 11 பேரும் பேட்ஸ்மேனாக ஆடுறோம் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வில் ஜாக்ஸை வந்து விட மாட்டாங்க. வில் ஜாக்ஸ் தான் ஆடுவார். அன்ஃபார்ச்சுனேட் அவங்க ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் அவங்க விடுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து ஓகே. சரி, ஓகே. ஆனா ஜோஷ் டங்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாரு, பட் ஹி வில் பிக் யூ விக்கெட்ஸ். அதுவும் இப்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு கரெக்டா. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேக்கேஜ் கேரி பண்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ரீப்ளேஸ் சம்ஒன் தி பவுலிங் லைனப் வித் ஹிம். எனக்கு தெரிஞ்சு முக்கியமா வரல கன்சிஸ்டன்ட், அவரும் 140 கிளிக் பண்ணுவார்ல கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவாரு. அதான் ஸ்பீடு கன்சிஸ்டண்டா இருக்கும். லைன் அண்ட் லென்த் வந்து சம்டைம்ஸ் அவர் வேரியா இருப்பார். நம்ம இந்தியா சீரீஸ்லயே பார்த்தோம் பாத்தீங்களா, திடீர்னு எங்கெங்கயோ போடுவாரு, டபக்குன்னு ஒரு அன்பிளேயபிள் டெலிவரி போட்டு 2-3 விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ
ஐ திங்க் ஓகே டு ஹேவ் ஹிம். ஓகேங்களா, நான் அதனால தான் உங்ககிட்ட திரும்ப சொல்றேன். ஏன்னா அடிலைட்ல வந்து கண்டிப்பா ஸ்பின்னர் ஹாஸ் டு பிளே ரோல். இந்த மாதிரி கண்டிப்பா. ஒரு பவுலர் எடுக்கிறீங்கன்னா யாராவது ஒரு சைடு அட்லீஸ்ட் விக்கெட் எடுக்காட்டினாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மெயினா ஒரு சைடு ஹோல்டு பண்ணணும். ஒரு எண்டை ஹோல்டு பண்ணி ரன்ஸ் கொடுக்காம அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணாதான் இந்த பக்கம் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண முடியும். அது வந்து அகைன் மேபி நான் வந்து ஓல்டு திங்கிங், ஓல்டு ஃபேஷன், பேஸ்பால் எரா திங்கிங் இல்லைன்னு சொல்லலாம். பட் தட்ஸ் ஹவ் ஐ திங்க். அதனால நான் சொன்னேன், நான் பஷீர் வந்து பெட்டர், ஏன்னா ஹீ கேன் ஹோல்ட் ஒன் எண்ட் அப்படிங்கிற அசம்ஷன்ல. ம். சரி, ஆஸ்திரேலியா 11க்கு போலாம். ம். நீங்க சொல்றீங்களா இல்ல நான் படிக்கட்டுமா? ஆஸ்திரேலியா 11ல என்ன லாஸ்ட் மேட்சுக்கு இந்த மேட்சுக்கும் என்னோட வியூல வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் ஸ்ட்ராங் பாக்குறேன். ஆயிட்டே போறாங்க, எங்க ஆளுங்க கம்மியாயிட்டே வராங்க. சரி, இப்ப வந்து கமின்ஸ் வந்தே ஆகணும். ஸோ பவுலண்டா இல்ல நீசராங்கிறதான் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச நீசர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் பேட்டிங்ல வந்து அதான் ஆஸ்திரேலியாவும் அப்படிதானே யோசிப்பாங்க. பேட்டிங்ல வந்து பெட்டர் தென் போலண்ட். லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் 5 ஃபார் எடுத்தார்ல. ஆமா, 5 ஃபார் பெட்டர் பேட்டர். அது போக போலண்டுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது நல்லது. ஐ திங்க் மெல்பர்ன் வந்து அவரோட ஹோம் கிரவுண்ட் நினைக்கிறேன். ஸோ ஹி வில் ப்ராபப்லி லைன் அப் ஃபார் ஹிஸ் ஹோம் கிரவுண்ட். ஐ திங்க் அந்த லாஜிக்ல தான் உள்ள போவாங்க. மற்றபடி இவர் நேத்தன் லைன் உள்ள வந்துருவாரு. ஆமா, டிராவிஸ் ஹெட், ஜேக் வெதர்லெட், மார்னஸ் லாபிஷேன், ஸ்டீவ் ஸ்மித், கேம் கிரீன், அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பர், 7 ஜாஷ் இங்கிலீஷ், பேட் கமின்ஸ் கேப்டன், மிச்சல் ஸ்டார்க், நேசர், நேத்தன் லயன். அந்த 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 11 தான் எனக்கு தெரிஞ்சு போவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியுது அட்லீஸ்ட் பேப்பர்ல. ஆமா, கமின்ஸ் வந்து உள்ள வந்து இப்போ போய் பாடுங்கடா கமின்ஸ் அப்படின்னு மட்டும் இல்ல, நேத்தன் லைனும் வராரு இல்லைங்களா. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பக்கம் அவர் ஹோல்டும் பண்ணுவாரு, விக்கெட்டும் எடுப்பாரு. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களா, நம்ம தான் அது டீட்டெயிலா பேசலாம். எனக்கு தெரிஞ்சு இதான் பிளேயிங் 11 இருக்கும். ஓகே, ஆஷஸ் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தாலே வந்து அவுட் சைட் நாய்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து பேசணும். நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் நம்ம ஐ மீன் நாங்கள் இங்கிலாந்து வந்து இப்படி தோற்று ஃபேன்ஸ் எல்லாம் இவ்வளோ டிசப்பாயிண்டடாக இருக்கும்போது கூட பிரெண்டன் மெக்கல்லம் எங்கள் கோச் வந்து என்ன சொன்னார்னா, ஐ திங்க் எங்கள் பாய்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஓவர் ப்ரிப்பேர் பண்ணால் வந்து மார்க் நிறைய தானே வாங்கணும், எப்படி நீங்கள் வந்து ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்றது எனக்கு புரியல சார். நிறைய செஷன்ஸ் இருந்தனால அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து மென்டலி டயர்டா இருந்தனால அவங்க வந்து சுவிட்ச் ஆன் இல்ல கேம் அப்ப. அதனாலதான் இப்போ வந்து நியூஸால போய் வி ஆர் பார்ட்டிங் அப்படின்னு பார்ட்டி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது போக ஏர்போர்ட்ல வேற ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு போலக்கு. ஏதோ அவங்க ஸ்டாஃபுக்கும் ஏதோ கேமராமேனுக்கும் ஏதோ தள்ளுமுள்ளு வேற நடந்திருக்கு போலக்கு. அதான் ஆல் ஃபயர். இதெல்லாம் வந்து அவுட் சைட்ல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்ம வந்து ஆக்சுவலாக மேட்ச்லேயுமே வந்து எங்கே மேட்டரோ நம்ம அங்கேயுமே நம்ம வந்து பேசணும். பேட்டும் சரி, பாலும் சரி, நம்மளோட ஃபீல்டிங்கும் சரி, அப்படி பேசிட்டு நம்ம அதை வந்து அவங்களோட ஜேர்னலிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கவுண்டர் பண்ணுறதும் சரி, நம்ம வெளியில் வந்து இது பண்ணுறதும் சரி, இட் வில் ஆட் அப் இல்லையா. இப்போதைக்கு வந்து என்னென்னா காம்படிஷனே இல்லாத மாதிரி இருக்குது. வெரி சாரி டு சே திஸ் ஆஸ் அன் இங்கிலீஷ் ஃபேனாக வந்து அந்த மொமெண்ட்ஸ் வேணால் இருக்கே தவிர அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா வேறு எதுவுமே அது வந்து ஒரு சீனாக கூட கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஆல் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் ஓகே, ஹேவிங் செட் தட், நான் வந்து இங்கிலீஷ் டீமோட சப்போர்ட்டராக இருந்தாலுமே ஐ டோன்ட் சி லைக் இங்கிலீஷ் டீம் இஸ் வின்னிங் திஸ் ஆஷஸ் போயிடுச்சு. அதுக்குள்ள ஹோப்பை லூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேட்சை பத்தி பேசிடலாம். ஓகேங்களா, இல்ல சார், போப்பெல்லாம் ஒன் டவுன் எங்க டீம்ல ஆடும்போது இல்ல, அடிலைட பத்தி முதல்ல பேசிடுவோம். அவுட் சைட் நாய்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா, தேர் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். ஆனா அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்டெப்பானா நாங்க இப்படிதான் சைட் ஆஃப் கிரிக்கெட் பிளே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பன்ல இதுல இருக்காங்க. ஆனா மைண்ட் செட்டு, அதாவது தே ஆர் நாட் மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்னு ஸ்டோக்ஸ் அட்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் என்ன சொல்றது, இப்போ அவங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும் கண்டிப்பா டீமுக்குள்ள. அதுவும் ரன்ஸ் விக்கெட்ஸ் இல்லைங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுவும் ஆஸ்திரேலியால சொல்ல வேண்டியதில்லை. ஆஸ்திரேலியால யார் சொன்னா, பிராடா இது நேசர் ஹுசேனான்னு தெரியல. ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் ரியலி குட். ஓகேங்களா, ரொம்ப வந்து நல்லா பழகுவாங்க உங்ககிட்ட. ஆனா ஒரு மேட்ச் ஸ்போர்ட்ஸ்னு உள்ள வந்துட்டா they will be completely different person altogether. ஓகேங்களா, அதனால வந்து you will always have that extra pressure when you are playing in Australia. அதுவும் இங்கிலாந்துக்கு கேட்க வேண்டியதில்லை. ஸோ டெஃபினெட்லி இங்கிலாந்து இஸ் அண்டர் லைக் பேசிக்கலி கெட்டிங் குக்ட் இன் அண்டர் ஃபயர். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு பாசிட்டிவ் என்னன்னா இந்த பிட்ச் அதாவது இந்த கிரவுண்ட் என்னன்னா பயங்கர என்ன சொல்றது மூவ்மெண்ட்டோ ஸ்விங்கோ ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுற இது இல்லை. ரன்ஸ் நினைச்சா எடுக்க முடியும். நம்ம பார்த்துருக்கோம், விராட் கோலி எடுத்திருக்காரு, புஜாரா எடுத்திருக்காரு, நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ ரன்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா,
ஆனா என்னன்னா நான் வந்து அட்லீஸ்ட் என்ன நினைச்சேன்னா இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மாதிரி லீஸ்ட் ப்ரிஃபர்டு கிரவுண்டா இருக்கும்னு நினைச்சேன். நான் லாஸ்ட் 25 இயர்ஸ்ல பார்த்தேன். 15 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, 12 ஜெயிச்சிருக்காங்க, 2 லூஸ் பண்ணிருக்காங்க, 1 டிரா. 2 லூஸ் பண்ணது வந்து ஒன்னு நம்ம கிட்ட இந்தியா 2018ல, இன்னொன்னு வந்து இங்கிலாந்து 2010ல. ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு டிராப் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து எப்படி வின் பண்ணாங்கன்னா 600 ஆட் ரன்ஸ் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதாவது செகண்ட் பேட்டிங் முடிச்சிருக்காங்க, 600 ஆட் ரன்ஸ் எடுத்திருக்காங்க. கெவின் பீட்டர்சன் 100, குக்கு வந்து 150. ஸோ இந்த இந்த கிரவுண்ட்ல நான் ஜென்ரலாவே ஆஸ்திரேலியாலனாலும் சரி இந்தியாவிலும் சரி மெயினா என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது யூ ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நிறைய ரன் எடுத்துடணும். ஆமா ஆமா ஏன்னா கிட்டத்தட்ட பிச்சு வந்து ஃபர்ஸ்ட் 3 days வந்து ஓரளவுக்கு நியூட்ரா இது ஃபிளாட்டா இருக்கும், ரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். 4th 5thலயும் ரன்ஸ் எடுக்க முடியும். ஆனா கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, பால் டர்ன் ஆகி கொஞ்சம் வியர் அண்ட் டியர்லாம் வர ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் நான் ஆவரேஜ் எடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஆவரேஜ் வந்து ஓவராலா டெஸ்ட்ல வந்து 377, செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க 346, தென் இட் கம்ஸ் டிராப் டவுன் டு 267, 205. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுக்கிற ஸ்கோர் தான் எல்லாரோட நிறைய பேர், அதாவது ஆஸ்திரேலியாவோட நான் வின்ஸையும் எடுத்துலாம் பார்த்தேன். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 50-100 லீட் எடுத்துடுறாங்க. ஆமா. ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து நேத்தன் லயன் ரிமைன்ஸ் ஆடிலைட்ஸ் ஓவரால் டாப். இருங்க, அதான் ஸ்டாட்ஸுக்கு நான் வர்றேன், ஓகேங்களா. இங்கிலாந்து சைடில் வந்து ஜோ ரூட் மட்டும்தான் மெயினாக ப்ளே பண்ணியிருக்காரு. இட்ஸ் நாட் லைக் அ பேட் கிரவுண்ட் ஃபார் ஹிம். ஐ திங்க் 350s எடுத்திருக்காரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 44. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் அங்கே 87 இருக்கு. விச் மீன்ஸ் இட்ஸ் நாட் லைக் ஹி கோயிங் டு ஸ்ட்ரகிள். ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, பிச்சு வந்து இதாக தான் இருக்கும், ஓரளவுக்கு ஃபிளாட்டாக இருக்கும், ரன்ஸ் எடுக்க முடியும். ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட ஆவரேஜ் வந்து 43, லபுஷனோட ஆவரேஜ் 70, டிராவிஸ் ஹெட்டோட ஆவரேஜ் 79. டிராவிஸ் ஹெட் 3 செஞ்சுரி 2 50, லபுஷனும் 3 செஞ்சுரி 2 50, 1 செஞ்சுரி 4 50. பொழந்து எடுத்துருவாங்க. ஆக்சுவலா வந்து மார்னஸ் லாபுஷைன் வந்து 637 ரன்ஸ் அடிச்சிருக்காரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. அதனால ரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அடி அடின்னு வெளுப்பாங்க. சர்ப்ரைசிங் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியால ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் இன் திஸ் கிரவுண்ட் வந்து நேத்தன் லயன் 63 விக்கெட்ஸ், ஸ்டார்க்கு வந்து 55, கமின்ஸ் வந்து 26 தான். சார் கமின்ஸ் சரியில்லை, இந்த கிரவுண்ட்ல சரியில்லை, அவரோட ஸ்டாண்ட் இருக்கு சார். இந்த அந்த ஃபாஸ்ட் பவுலர் மனுஷனாயா மிச்சல் ஸ்டார்க்கு 17ங்க ஆவரேஜ் இந்த பிட்ச்ல, இந்த கிரவுண்ட்ல 55 விக்கெட் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 17.14. மனுஷனா நான் இப்ப என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தேன், பிளாட் பிச்சு ரன் எடுக்கலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், ஆனாலும் சான்ஸே இல்லை. ஸோ ஆல் இன் ஆல் நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே இங்கிலாந்து வந்து பிளாட் பிச்சு ரன் எடுத்து ஜெயிச்சிடலாங்க அப்படின்னு பார்த்தா, அட்லீஸ்ட் ஸ்டாட்ஸ் வைஸ் ஆஸ்திரேலியா ஆல்வேஸ் ஹேஸ் த அப்பர் ஹேண்ட். பட் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் த லைக்ஸ் ஆஃப் ஹாரி ப்ரூக், ஜேமி ஸ்மித் இந்த பிச்சில் அட்லீஸ்ட் ரன் எடுப்பாங்க நான் நம்புறேன். ஓகே ஓகே, நம்ம இந்த ஸ்டாட்ஸ் பற்றியும் பேசியாச்சு, அவுட் சைட் நாய்ஸ் பற்றியும் பேசியாச்சு. இங்கிலாந்து ஒன்னே ஒன்று பிச்சை பற்றி ஒன்று சொல்ல வந்தேன். புதன் வியாழன் வெள்ளியில நினைக்கிறேன் ஹீட் வேவ் அலர்ட் இருக்குங்க. 35 37 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து டெம்பரேச்சர் போகுது, விச் இஸ் கோயிங் டு பி அ பிக் சேலஞ்ச் ஃபார் இங்கிலாந்து. எப்பன்னா சப்போஸ் அந்நேரம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிச்சி ஹெட் ஏதாவது 50-100 அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவங்க இந்த சீரீஸ்ல வந்து அப்படியே கிளம்பி வந்துடலாம். ஏன்னா அந்த வெதர்லாம் அவங்க தாங்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஹியூமிடாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 35 37 இஸ் எக்ஸ்பெக்டட் இன் ஐ திங்க் செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் இங்கிலாந்துக்கு, ஏன்னா தே ஆர் நாட் யூஸ் டு தட் டைப் ஆஃப் வெதர். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இப்போ இங்கிலாண்டோட வின்னிங் ஃபார்முலா என்னவா இருக்கணும்? அதாவது பால்ன்றது வந்து தெரியும், பேஸ் பாலுங்கிறது தெரியும், அது இல்லாமல் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஹெவி ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும், அதாவது வந்து மினிமம் 450+ அடிச்சே ஆகணும். அப்படி 450+ நீங்கள் அடிக்கணும்னா 2 நாளாவது நீங்கள் ஆடணும். நீங்கள் முதல் நாள்லேயே வந்து 300 அடிக்கணும் அப்படின்ட்டு. நாங்கெல்லாம் 60 ஓவரில் 450 அடிக்கிறவங்க. 60 ஓவரில் 450, அதுதான் இப்போ பிரச்சனையே. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அதாவது வந்து நீங்கள் 4 செஷன் ஃபுல்லாக பேட்டிங் ஆடணுன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு போகணுன்றது தான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாண்டோட ஃபார்முலாவாக இருக்கணும். அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? மோஸ்ட் லைக்லி பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் சொன்னதில் ஒரே ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, ரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்டாக இருக்கும். ஹவ் யூ டேக் இட், இட் இஸ் அப் டு த பேட்ஸ்மேன் அண்ட் பிளே யுவர் ஓன் கேம், பிளே பாசிட்டிவ்லி. இதுதான் அவங்களோட பேட்டர்ன், கரெக்டா?
ஸோ சிச்சுவேஷனை யோசித்து அந்த டிமாண்டிங் சுச்சுவேஷன்ல என்ன ப்ளே பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எதுவும் கைடன்ஸா யாரும் கொடுக்குற மாதிரி தெரில அந்த டீம்ல. ஸோ இட் இஸ் அப் டு த பிளேயர்ஸ் டு டேக் அப் தேர் ஓனர்ஷிப் அண்ட் தென் பிளே. ஸோ ரூட்டு, ஸ்டோக்ஸ் அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா விளையாண்டா அவங்கள சுத்தி எல்லாரும் விளையாண்டாங்கன்னா கரெக்டா 450+ வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் விளையாடுறாங்கன்னா ரூட் ஹேஸ் டு லைக் give him guidance, say like yeah play like this, play this situation. For example, ஸ்டார்க் பவுலிங் போட வராருன்னா லீவ் இட் டு மீ சொல்லலாம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து இன்டர்னலா அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ப்ளே பண்ணாதான் பண்ண முடியும். நீங்க போய் ஹாரி ப்ரூக் வந்து இல்ல நீ வந்து நார்மலா விளையாடுறத அகைன்ஸ்டா போய் எனக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி ஒரு 40-50 ஓவர் நீ கண்டினியூஸா விளையாடுன்னு சொல்ல முடியாது இந்த மிடில் ஆஃப் த சீரீஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். இந்த கீ அதாவது யாருக்கு அந்த டெம்பர்மெண்ட் இருக்கோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தே ஹேவ் டு கைட் த டீம் த்ரூ இந்த கீ ஃபேஸஸ். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்ட்ரோக்ஸும் ரூட்டும் வந்து ரொம்ப குரூஷியல்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸில். அதாவது அவங்க 2 பேரும் தான் வந்து இந்த ஃபல்க்ரம், அதாவது இங்கிலீஷ் டீமை வந்து மேலேயும் கீழே வந்து லோவர் ஆர்டரையும் வந்து ஜெல் பண்ணுற அந்த ஃபல்க்ரம் வந்து இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேருக்கும் இந்த மேட்ச் வந்து நல்லா அமைஞ்சதுன்னா ஓரளவுக்கு இங்கிலீஷோட பேட்டிங் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஆஸ்திரேலியா ஆன் தி அதர் ஹேண்ட் தே டோன்ட் வாண்ட் டு டூ எனி திங் டிஃப்ரெண்ட். அவங்க பண்ணுறதையே வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். கரெக்டாக? இல்லை வந்து தேர் ஆர் ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன் ஃபார் ஆஸ்திரேலியா ஆல்சோவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ தெர் இஸ் சம் வல்னரபிலிட்டி. ஏன்னா அவங்களுக்குமே வந்து என்ன சொல்றது ரிலேட்டிவ்லி லைக் நியூ கமர்ஸ் இருக்காங்க அந்த இதுல. ஓகேங்களா? அவங்களெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஐ திங்க் அந்த ஓப்பனர் அவர் பேர்னா வெதரால்டா, அவர்கிட்ட எல்லாம் வந்து வீக்னஸ் இருக்கு. டெக்னிக்கல் ஃபிளாவே நான் பார்த்தேன். ஐ திங்க் ஹி வாஸ் ஃபாலிங் ஓவர், ஹெட் வந்து கரெக்டா லைன் ஆஃப் த பால்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் லைக் நீங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி அவங்க 450, 500 எடுத்திருக்காங்கன்னா தே வில் பி ஏபிள் டு அப்ளை த ப்ரெஷர் அண்ட் கண்டிப்பா வந்து அவங்களோட வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஆனா அந்த சுச்சுவேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல வந்து ஆர்ச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பிச்சில் அந்த மாதிரி ரா பேஸ், தட் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஏன்னா உட்டு இல்லை. ஓகேங்களா? கார்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபார்ம்ல இல்லாம கன்சிஸ்டன்டா போடுவாரான்னு எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஜாஸ்டங் ஏதாவது போட்டாதான் சரி. பட் ஆர்ச்சர் வந்து அகைன் அவரை வந்து இன்கன்சிஸ்டன்ட் எல்லா மீடியாலுமே சொல்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 130, 135 அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு, km/h ஸ்பீட்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் திடீர்னு 145, 150 போட்டு ஸ்மித் கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபயரை வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே காட்டினாருன்னா தென் அட்லீஸ்ட் தே வில் ஹேவ் அ சான்ஸ் டு புஷ் பேக் ஆஸ்திரேலியா அண்ட் தென் ஷோ தம் லைக் யா வி ஆர் அப் ஃபார் இட். அந்த பேட்டர்ன் இல்ல. ஸோ ஆர்ச்சர் வந்து அகைன் அவரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா அவரும் இன்ஜுரி வல்னரபிலிட்டி இருக்கும். நான் அதனாலதான் திரும்ப சொல்றேன் அந்த ஸ்பின்னர் ரொம்ப முக்கியம். லாங் ஸ்பெல்லாம் போற மாதிரி இப்ப பாருங்க 38 டிகிரிஸ்ல வந்து 37 டிகிரிஸ் இருக்குன்னா லாங் ஸ்பெல் ஆர்ச்சர் போட முடியாது. அப்ப யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு எண்ட ஹோல்டு பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் வேணும். பட் ஆனா ஆர்ச்சர் இஸ் வெரி கீ ஃபார் இங்கிலாந்து. அவர் விக்கெட்ஸ் எடுத்து அவர் வந்து பிரஷர் போட்டார்னா நல்ல சான்ஸ். ஓகே ஓகே. தட் பீங் செட் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் டைமுக்கு போயிடலாம். ஆஸ்திரேலியாவா இங்கிலாண்டா? நீங்க முதல்ல சொல்லுங்க. இல்லை எனக்கு சரியா கேட்கல நீங்கள் சொன்னது. மாஸ்டர் உங்கள் வீடியோவில் வந்து ஏதோ ஆடியோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். எனக்கு ஆடியோ சரியா கேட்கல. இப்போ கேக்குதா? கேட்குது. சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்கன்னு. இப்போ திருப்பி கேட்கலையே. கேட்காது. சரி, இங்கிலாந்துன்னு சொன்னீங்களா நீங்க? இங்கிலாந்து. ஓகே. நான் வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து அடி அப்படி முதல் 2 மேட்ச்சில் வாங்கின அடி அப்படி ஆஸ்திரேலியான்னு சொல்கிறேன். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஹாரி ப்ரூக். ஓகே. நான் வந்து ஜோ ரூட். அங்கே வந்து ஐ கோ ஃபார் ஸ்டீவ் ஸ்மித். I go for Cameron Green. Cam Green. Okay, nice prediction. English fans, at least what we are expecting us to compete and then compete. Sir, win. Nothing else. வின் வந்து நம்ம வந்து 3வது நாள் கழிச்சு நம்ம பேசிக்கலாம். முதல் 3 நாள் நம்ம முதல்ல தாண்டி ஆப்டிமிஸ்டிக் ஃபேனா இருங்க. ஓகே, இங்கிலாந்து will win. Yeah. ஸ்டோக்ஸோட பிரில்லியன்ஸ் வரும். பண்ணும்போது ஆஸ்திரேலியாக்கு வந்து
அதான் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது வந்து ஆப்டிமிஸ்டிக் ஃபேனாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அப்படி இருக்க முடியல. ஆல் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் டு கம்பீட் இன் த ரெஸ்ட் ஆஃப் த சீரீஸ். தட் பீயிங் செட், ஆஷஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இந்த சேனலில் வந்து நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வந்து சிஎஸ்கேக்கு டெடிக்கேட்டடாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வெட்னஸ்டே டு சண்டே வந்து சிஎஸ்கே பற்றி ஒரு வீடியோ வந்து போகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஐபிஎல் பிடிக்கும், சிஎஸ்கே பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக திஸ் சேனல் வில் நாட் டிசப்பாயிண்ட் தெம். Thank you so much for watching so far. Until meet you next video, signing off Vikram. And Master, thank you. Please subscribe.